அஸ்ஸலாமு அலைக்கும். நாகூர் ஆண்டகை ஹஜ்ரத் சையத் அப்துல் காதர் ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகத்தின் தர்காவில் ஆண்டுதோறும் நடைபெறும் கந்தூரி உருஸ் பெருவிழா உலக பிரசித்தம் வாய்ந்தது. கந்தூரியின் போது ஆண்டகையின் மஜார் என்னும் திருச்சமாதியின் மீது சந்தனம் பூசும் வைபவம் முக்கிய நிகழ்வாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்த கோடிகள் ஜாதி மத வேதம் கடந்து நாகூர் ஆண்டகையின் சன்னிதானத்தில் கூடுகின்றனர். ஏறக்குறைய 465 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் நாகூர் கந்தூரி பெருவிழாவின் வரலாறு என்ன என்பதையும், முதலில் யாரால் எப்படி கந்தூரி விழா கொண்டாடப்பட்டது என்பதையும், தற்போதைய காலகட்டத்தில் உருஸ் நிகழ்வுகளில் என்னென்ன மாற்றங்கள் உண்டாகி இருக்கின்றன என்பதையும் வரலாற்றின் துணை கொண்டு அறிந்து கொள்வோம். கிபி 1558 ஹிஜ்ரி 978 ஆண்டு ஜமாத்துல் ஆஹிர் மாதம் 10ஆம் பிறை நாள் 68 வயது நிறைந்த நாகூர் அப்துல் காதர் ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் நாகூர் தர்காவின் கிழக்கில் அமைந்திருந்த முதுபக் என்னும் இல்லத்தில் படுத்திருந்தார்கள். தமது இறுதி நேரம் அண்மித்து விட்டதை உணர்ந்த அவர்கள் தமது பேர குழந்தைகள் ஒவ்வொருவராக அழைத்து அரவணைத்து முத்தமிட்டார்கள். பின்னர் தமது மருமகளாரான மாதரசி சுல்தான் பீபி அம்மா அவர்களை விളിத்து, மகளே, உங்களையும் நம் செல்வங்களையும் அவர்களின் சந்ததியினரையும் அல்லாஹ் உயர்த்தி வைப்பானாக என்றார்கள். பின் அற்புத மைந்தரான ஷாஹே யூசுப் நாயகத்திடம், அன்பு மகனே, என் மறைவுக்கு பின்னர் நான் எப்போதும் அமரும் புளிய மரத்தின் அடியிலே என்னை அடக்கம் செய்யுங்கள். 3ஆம் நாள் பாத்திஹாவை ஓதி முடித்துவிட்டு என் அடக்கத்தலம் அருகில் நின்று எனக்கு சலாம் சொல்லுங்கள். நான் பதில் கூறினால் மனைவி மக்களோடு இங்கேயே தங்கிவிடுங்கள். என்னிடமிருந்து பதில் சலாம் கிடைக்கவில்லை என்றாலோ மனைவி மக்களை அழைத்துக் கொண்டு லாகூர் சென்று விடுங்கள். அங்கு உமது தாயாதிகளோடு தங்கி வாழ என் ஆசி உண்டு என்றார்கள். கலீஃபாக்களையும் திருக்கூட்டத்தாரையும் அழைத்து நல்லுபதேசம் செய்துவிட்டு இறைவனை புகழ்ந்து இறை தூதருக்கு சலவாத் கூறி பின் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறிவிட்டு கண்களை மூடிக்கொண்டார்கள். ஹூ ஹூ என்ற திக்ருளி மட்டும் அவர்களின் மூச்சோட்டத்தில் ஒலித்தது. சிறிது நேரத்தில் அந்த சப்தமும் அறவே நின்று போனது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆண்டகை பணித்த அந்த இடத்தில் அவர்களது திருவுடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஆண்டகையின் கபரருகே நின்று 3ஆம் நாள் பாத்திஹாவை ஓதி துவா செய்து கொண்டிருந்தார்கள் யூசுப் நாயகம். தந்தையின் கபரடியில் நிலைகுலையாமல் இருக்க ஃபக்கீர்மார்களில் இருவர் யூசுப் நாயகத்தை இருவரும் தழுவி அணைத்துக் கொண்டார்கள். அவர்களில் ஒருவர் பன்ருட்டி நூர் முகமது ஷா ஒலியுல்லா, மற்றொருவர் சென்னையில் அடங்கியிருக்கும் சையது மூசா காதிரி ஒலியுல்லா ஆவார்கள். யூசுப் தாதா அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் யா சையதி யா ஜத்தி என்றவுடன் மண்மீடான அடக்க தளத்திலிருந்து வ அலைக்கும் அஸ்ஸலாம் என்று பதில் வந்தது. அன்று முதல் யூசுப் நாயகமும் அவர்களது சந்ததியினரான சாஹிபுமார்கள் என்னும் நன்மக்கள் நாகூரிலேயே தங்கி தங்கள் இல்லங்களை அமைத்துக் கொண்டார்கள். ஆண்டகையின் தபோதனர்களான பக்கீர்களோ தங்கள் குருநாதர் ஆன்ம ரூபமாக நாகூரில் இருக்கிறார்கள் என்ற மன நிறைவோடு 40ஆம் நாள் பாத்திஹாவை முடித்துக் கொண்டு அண்ணல் யூசுப் நாயகத்திடம் பிரியா விடைபெற்று தேச சஞ்சாரம் மேற்கொள்ள முடிவெடுத்தார்கள். அண்ணல் யூசுப் நாயகமும் அவர்களுக்கு இன்றியமையாத அறிவுரைகளை போதித்து, வருடா வருடம் நீங்கள் எங்கு இருப்பினும் ஆண்டகையின் பாத்திஹாவிற்கு நாகூருக்கு வந்துவிட வேண்டும், இதில் தவறாதீர்கள் என்று கூறி வழியனுப்பினார்கள். நாகூர் ஆண்டகையின் உடன் வந்த 404 ஃபக்கீர்மார்களும் 4 திசைகளிலும் 4 குழுவினர்களாக பிரிந்து சென்றார்கள். அவர்கள் பான்வா, மலங்கு, மதாரி, ஜலாலி என்ற 4 பிரிவுகளுக்கும் தாங்களே தங்கள் தலைவர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அத்தலைவர்களே சத்குரு என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களில் பான்வா பிரிவினருக்கு பெனுகொண்டா நகரில் அமைந்திருக்கும் ஹஜ்ரத் பாபா ஃபக்ருத்தீன் அவர்களின் சன்னிதானத்தில் ஆண்டுதோறும் தலைவர் நியமிக்கப்படுகிறார். இவர்களை தவிர ரிஃபாயா மற்றும் இன்ன பிற ஃபக்கீர்களும் நாகூர் ஆண்டகையின் கந்தூரியில் கலந்து கொள்கிறார்கள். மாதங்கள் கடந்தது. இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் சென்று தீன் பணி செய்து திரும்பிய ஃபக்கீர்மார்களை ஹஜ்ரத் முகமது யூசுப் சாஹிப் அவர்கள் எதிர் சென்று உபசரித்து அழைத்தார்கள். ஃபக்கீர்மார்களும் தங்கள் குருநாதரின் அடக்கவிடத்தை ஜாரத் செய்துவிட்டு கபர் ஷரீஃபின் தென்புறம் அமைந்திருந்த தோப்பில் கூடாரம் அமைத்து தங்கினார்கள். 465 ஆண்டுகளுக்கு முன் நாகூர் பாதுஷா நாயகத்தின் முதல் குடியேற்றம் நிகழ்ந்த வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் காண்போம்.